நம்மோடு திரு மனு சுந்தரமும் இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்பர்ஸ் ஒரு தடவை பார்த்துருவோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆட்சி அமைக்க போறது யார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியோடு இந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் 543 தொகுதிகளிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் எண்ணிக்கைகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. மிக துல்லியமான எண்ணிக்கையை வழங்கக்கூடிய ஒரே தமிழ் தொலைக்காட்சி. ஏன்னா அந்த நெட்வொர்க் நான் சொல்றேன், எல்லோருக்குமே எண்ணிக்கைகள் கிடைக்கலாம், ஏஜென்சிஸ் மூலமாக கிடைக்கும். ஆனால் நம்ம நேரடியாக கொடுக்கக்கூடிய எண்ணிக்கைகளில் கொஞ்சம் துல்லியத்தன்மை கூடுதலாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் கூடுதலாக மேஜிக் வால்ல மதியத்திலேருந்து நாம தரப்போடைய முக்கியமான அம்சங்களில் உத்தரப்பிரதேசம் ஒரு கேம் சேஞ்சர் ஸ்டேட்டாக இருக்குதா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடம் தான் இருக்குதான்னா அதில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, எந்தெந்த பகுதி எந்தெந்த வாக்காளர்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல மகாராஷ்டிராவுடைய மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது, மேற்கு வங்கம் என்ன நடந்திருக்குன்னு மாநில வாரியாக யார் யார் எந்தெந்த செக்ஷன் எந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அந்த எண்ணிக்கைகளுக்கு முன்னாடி தற்போதைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை பார்த்தலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 37 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரி இரண்டும் சேர்த்து 37 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை. அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்கள் முன்னிலை, பாஜகவுக்கு 1 இடம் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். தருமபுரியில் திருமதி சௌமியா முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த நிலை தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறாங்க. எனவே அவருடைய முன்னிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல அகில இந்திய அளவில் எண்ணிக்கைகள் ரொம்ப கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப குரூஷியல் டைம். இங்கிருந்து தான் எந்த பக்கம் காற்றின் திசை வீசுகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அப்படிங்கிறத எல்லா தரப்புமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தற்போதைய நிலையில் என்டிஏ பாஜக கூட்டணிக்கு 294 இடங்களில் முன்னிலை என்பது இருக்கிறது. அவங்க 300க்கு மேல இருந்து இப்போது சற்றே குறைந்திருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறோம். சூரத்தில் ஏற்கனவே 1 வெற்றி, அதிலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. இப்போதைய நிலையில் 294 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். 227 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கை கூடுதலாக சற்றே கூடியிருக்கக்கூடிய சூழலில் களம் அல்லது வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது சூடுபிடித்திருக்கிறதா, கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கிறதா, போட்டி கடுமையானதாக மாறுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் மற்ற தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளையும் கூட நம்ம பார்க்கலாம். வாக்குகளாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுடைய தொகுதிகள் என்னென்ன தொகுதிகளில் யார் யார் இருக்காங்க, என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த தொகுதிகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன், பாண்டிச்சேரி சேர்த்து அது மாற்றியாச்சு. தமிழ்நாடு கன்னியாகுமரியில் திரு விஜய் வசந்த் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார் திரு பொன் ராதாகிருஷ்ணனை விட. அடுத்ததாக கன்னியாகுமரிக்கு அடுத்தது குயிக்காக நம்ம எல்லா தொகுதியும் பார்த்துடலாம். அரக்கோணம் டாக்டர் ஜெகத் ரட்சகன் 24,713 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். எஸ், அரக்கோணத்துக்கு பிறகு அதில் 2ஆம் இடம் அதிமுக வர்றதை நோட்டீஸ் பண்ணுறோம். அதே போல் ஆரணியில் திரு தரணிவேந்தன் 5,910 வாக்குகள் வித்தியாசம். 2வது இடம் அதிமுகவுடைய கஜேந்திரன், 2வது இடம் அதிமுக வருகிறது. எஸ், அடுத்தது மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் 49,894, 25,581 வாக்குகள் வித்தியாசம். 2வது இடம் பாஜக திரு வினோஜ் பி செல்வம் 23,713 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வட சென்னை திரு கலாநிதி வீராசாமி முன்னிலை 9,265 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. திரு பால் கனகராஜ் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார் பிஜேபி. அதையும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது. 2வது இடம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம். தென் சென்னை திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் 21,392 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காங்க. டாக்டர் தமிழிசை 33,043 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 2வது இடம் இங்க பிஜேபி வருகிறது தென் சென்னையிலையும். எஸ், அடுத்ததாக கோயம்புத்தூர் திரு கணபதி ராஜ்குமார் 27,269 வாக்குகள், அதில் 7,400 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வைக்கிறார். இன்னும் எண்ணிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தொடக்க நிலை சுற்றுகள். திரு அண்ணாமலை 2வது இடத்துல வந்திருக்கிறார். சிதம்பரத்தில் திரு தொல் திருமாவளவன் 6,817 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். திரு சந்திரஹாசன் அதிமுக 2வது இடம், அங்கே 20,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எனவே அடுத்ததாக கடலூரில் திரு விஷ்ணு பிரசாத் காங்கிரசுடைய வேட்பாளர் 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். 2வது இடம் தேமுதிகவுடைய திரு சிவக்கொழுந்து 83,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக கூட்டணியிலிருந்து அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள். அடுத்ததாக தர்மபுரி, இங்கே தொடர்ச்சியாக டாக்டர் சௌமியா அன்புமணி, டாக்டர் அன்புமணிய துணைவியார் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்காங்க. 24,967 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. எனவே நல்ல ஒரு முன்னிலை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பிஜேபி கூட்டணியில் பாமக வேட்பாளர் முன்னிலை. எஸ், அடுத்ததாக திண்டுக்கல்ல
திரு சச்சிதானந்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தொடக்க சுற்றிலிருந்தே முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். 42,636 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். இரண்டாவது இடத்துல அதிமுக கூட்டணியிலிருந்து திரு முகமது முபாரக் களமிறங்கியிருந்தார், எஸ்டிபியினுடைய வேட்பாளர். அவருக்கு 22,817 வாக்குகள். அடுத்ததாக ஈரோடு தொகுதி ரொம்ப அதிகமாக அதிமுக எதிர்பார்த்த தொகுதி. அங்கே இப்போதைய நிலையில் 12,786 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு பிரகாஷ் முன்னிலை வைக்கிறார். திமுகவுடைய இளைஞரணியிலிருந்து வேட்பாளராக களமிறங்கியவர் ஆற்றல் அசோக்குமார் 2வது இடம், அதிமுக 2வது இடம் ஈரோடுல. எஸ், அடுத்ததாக காஞ்சிபுரம் திரு செல்வம், திமுகவுடைய செல்வம் 18,356 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாடி இருக்கிறாரு. இரண்டாவது இடத்துல அதிமுகவுடைய ராஜசேகர் இருக்கிறார். இரண்டாவது இடம் காஞ்சிபுரத்தில் அதிமுகவுக்கு. எஸ், அடுத்ததாக கரூர் தொகுதி திருமதி ஜோதிமணி சிட்டிங் எம்பி 11,310 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. திரு தங்கவேல் அதிமுகவுடைய வேட்பாளர் 39,846 வாக்குகளோடு இரண்டாவது இடத்துல இருக்கிறார். அதிமுக இரண்டாவது இடத்துல இருக்குதுங்க. கிருஷ்ணகிரி திரு கோபிநாத் காங்கிரசினுடைய வேட்பாளர் 7,644 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். திரு ஜெயபிரகாஷ் அதிமுக கிருஷ்ணகிரியில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது. எனவே அதிமுக இரண்டாவது இடம் கிருஷ்ணகிரி. எஸ், அடுத்ததாக மதுரை திரு சு வெங்கடேசன் சிட்டிங் எம்பி தொடக்கத்திலிருந்து முன்னிலை தான், 44,166 வாக்குகள் வித்தியாசத்தில். இரண்டாவது இடம் இங்கே டாக்டர் சரவணனுக்கு கிடைக்கிறது. இங்கே திரு சீனிவாசனும் பிஜேபியிலிருந்து களமிறங்கியிருந்தார். ஆனால் இரண்டாவது இடத்தை அதிமுக பெறுகிறது மதுரை பொறுத்த வரைக்கும். எஸ், அடுத்ததாக கள்ளக்குறிச்சி அதிமுக ரொம்ப எதிர்பார்த்த ஒரு தொகுதி, ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட் இன்னும் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். 2,951 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவுடைய மலையரசன் முன்னிலையில் இருக்கிறாரு. திரு குமரகுரு 67,863 வாக்குகளோடு இரண்டாவது இடத்துல இருக்கார். ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் இப்போதைக்கும் நம்ம சொல்ல முடியும். இரண்டாவது இடத்துல அதிமுக. ஸ்ரீபெரும்புதூர் திரு டிஆர் பாலு 15,934 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. இரண்டாவது இடம் அதிமுகவுக்கு தான் இருக்குது இங்கேயும். எஸ், அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது சேலம் தொகுதி. சேலமும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுறது. அங்கேயும் வாக்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்தடுத்த சுற்றுகள் வந்துச்சு, நம்ம இன்னும் சுற்றுகள் எண்ணிக்கை வர வேண்டி இருக்கிறது. 5,406 வாக்குகள் வித்தியாசத்தில் செல்வ கணபதி முன்னிலை. அடுத்ததாக சேலத்துக்கு அடுத்ததாக திருச்சி திரு துரை வைகோ 13,205 வாக்குகள். இங்கேயும் இரட்டை இலை இரண்டாவது இடம். எஸ், அடுத்ததாக பொள்ளாச்சியிலையும் இரட்டை இலை இரண்டாவது இடம். இன்னும் இங்கே வாக்கு எண்ணிக்கை அதிகமாக வரல, இன்னும் ஆட் பண்ண வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தொடக்க நிலை இருக்கிறதுனால இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டு இந்த நம்பரில் வந்துடலாம். எஸ், நீலகிரி இங்கேயும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் வந்துட்டு இருக்கு. வாக்கு வித்தியாசம் ஏற்கனவே 11,131 திரு ஆர் ராசா. இரண்டாவது இடத்துல திரு எல் முருகன் 12,977 வாக்குகள் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது நாமக்கல், அதே போல் இங்கே திரு முன்னிலை எடுக்கிற இடத்துல 24,000 இரட்டை இலை அதிமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறாரு. வாக்கு வித்தியாசம் குறைவென்றாலும் நாமக்கல் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னிலை அப்படிங்கிற இடத்துல அதிமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. எஸ், அடுத்ததாக திருப்பூர்ல இரண்டாவது இடம் இரட்டை இலைக்கு வந்திருக்கிறது. 3,957 வாக்குகள். இன்னும் புதிய எண்ணிக்கையிலும் வந்துடும். அடுத்த சுற்றிலே பார்த்தலாம். சுப்ராயன் லீடிங்ல இருக்காரு. இரண்டாவது இடம் திருப்பூர்லையும் அதிமுக தான் வந்திருக்குது. திரு முருகானந்தம் பிஜேபியிலிருந்து களமிறங்கியிருந்தார். ராமநாதபுரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் நவாஸ்கனிக்குமான இடையில வாக்கு வித்தியாசம் 6,775. இன்னும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியிருக்கிறது. இன்னும் இதெல்லாம் நிறைய தொகுதிகள் வர வேண்டியிருக்கிறது. அடிப்படையில் எத்தனை இடங்களில் அதிமுக இரண்டாவது இடம், எத்தனை இடங்களில் பிஜேபி கூட்டணி இரண்டாவது இடம் அப்படிங்கிறது கவனம் பெறக்கூடியதாக மாறி இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடையது. எஸ், திரு அர்ஜுனமூர்த்தி, மயிலாடுதுறையை நீங்க பார்த்தலாம். 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமிகு சுதா முன்னிலையில் இருக்காங்க. இரட்டை இலை தான் இரண்டாவது இடத்துக்கு வருது. அடுத்து வேறு தொகுதிகள் இருக்குன்னா நம்ம சொல்லலாம் அப்டேட். எஸ், ஓகே. எஸ், டயர் 1 சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வளர்ச்சி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் மெஜாரிட்டி கான்ஸ்டிட்யூன்சி பிரபல முகங்கள் அதுக்கு ஒரு காரணமா இருக்காதா? இருக்கலாம். தமிழிசையோ அல்லது செல்வம் மாதிரி வினோத் பி செல்வமோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். மோடி தான் எங்களோட மெயின் ஃபேக்டர். ஃபேக்டர் ஆஃப் த விக்டரின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோடிஜியோட தான் எங்களோடது. அதில் பார்த்தீங்கன்னா டயர் 1 சிட்டி நீங்கள் பாருங்க, இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும், இந்த மாதிரி டயர் 1 பிளேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி பிகம் அ நம்பர் 2 இன்னைக்கு தேதிக்கு களத்தில் இருக்கோம்னாவே இது நாங்கள் எதிர்பார்த்தபடி பர்சன்டேஜ் வைஸ்ல பார்த்தாலுமே எங்களுக்கு எக்ஸாப்டன்ட் growth இருக்குமே இந்த எலெக்ஷன்ல. அது ஒரு பாயிண்ட். அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிஸ் உங்களுக்கு சாதகமாக வாக்களிக்க தொடங்கி இருக்காங்க. அதாவது படித்தவர்கள் மத்தியிலையும் உலகம் புரிந்தவர்கள் மத்தியிலையும் என்னவா இருக்குன்னா பாஜக தான் உயர்ந்த கட்சியாக பிரதிபலிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபியில் கூட பார்த்தீங்கன்னா அர்பன் சைடில் பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு புரிதலுக்கு உண்டான மக்களோட வாக்கு வங்கிங்கிறது அது பாஜகவை நோக்கி தான் போதுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது.
அது ரொம்ப முக்கியமான பார்வை பார்க்கணும். புரிதலுக்கு கூட, அதாவது வெறும் ஃப்ரீபீஸை வச்சு மற்றபடி இல்லிட்ரேட் பீப்புளோட வாக்கு வங்கியை வந்து இன்னும் பாஜக இன்னும் சிறப்பாக செயல்படலை. அது செயல்படணுங்கிறத இது வந்து நிச்சயமா எங்களுக்கு. மனு இணைஞ்சிருக்காரு வழக்கறிஞர் மனு, திமுகலேருந்து. எஸ் மனு, நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா ஊர்ல இருக்கிறவங்கள தான்